Hi, hello everyone. This is Kritika from Indian Mom Lifestyle Tamil. இன்னைக்கு நம்ம vlog பார்க்க போறோம். I know it's been like again months since நான் vlog போட்டு. That is only because I had expo. Expo அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it has a lot of work. ஈவன் ஃபேமிலி டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஷெட்யூல்டாக இருக்கும் டைம் எல்லாமே. பேக் டு பேக் ஷூட்ஸ் இருக்கும், பேக் டு பேக் வந்து யூனோ பொட்டிக்கில் கம்ப்ளீட் ஒர்க் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஹாப்பியாக vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேட்லேருந்து நிறைய vlogs நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நான் ஃபுல் ஹவுஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பெஷலி மை வார்ட்ரோப். பிகாஸ் நான் வந்து ஐ யூஸ் டு பி 68 kg. பீன் லைக் இயர்ஸ் சின்ஸ் யூ ஹவ் சீன் மீ ரைட் ஃப்ரம் 68 kg நவ் லைக் 58 ஆர் சம்திங் அது மாதிரி இருக்கேன். இது எல்லாமே என்னோட ஜீன்ஸ் பேண்ட் 34, 32 அண்ட் 30. ஸோ இது எல்லாமே என்னோட ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் வித் 34 அண்ட் 32 அண்ட் 30. ஸோ இப்போ வந்து என்னோட ஜீன்ஸ் பேண்ட் சைஸிங் இஸ் 28. ஸோ இது எல்லாமே வந்து நான் டொனேட் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் திஸ் ஜிம்வேர். யூஸ்வலாக ஜிம்வேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த லெகின் டைப் வந்து ரொம்ப டைட்டாக நல்லா ஃபிட்டாக இருக்கும், பட் அது கூட லூஸாக இருக்குது. ஸோ நான் 68 kg இருக்கும்போது ஐ ஹோப் யூ ஹவ் சீன் தீஸ் ஷாப்பிங் ஹால். ஸோ இந்த ஜிம்வேர் கலெக்ஷன் ஷையாவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலெக்ஷன் நான் போடுறப்போ இந்த ஜிம்வேர்லாம் நான் போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஐ கெஸ் ஐ வாஸ் லைக் 30 or 32 ஹிப் சைஸ். ஸோ இதெல்லாமே எனக்கு சின்னதாகிடுச்சு. இது நான் ஹை ஸ்டைலில் வாங்கினது. ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் பேண்ட் வந்து நான் வந்து இது வரைக்கும் கட் பண்ணி தச்சிட்டேன். ஸ்கூல்லேருந்து என்னோடய ஹனிமூன் அண்ட் எல்லாத்துக்குமே போட்ட ஒரு சூப்பரான ஒரு 3/4 பேண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு மிடி. இந்த மிடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அகெயின் ஐ வோர் திஸ் ஃபார் ஒரு 10 years பேக் சிங்கப்பூர் போகும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுலேருந்து நான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து யூ கேன் see the hip size 34. இது எல்லாமே வந்து நான் டொனேட் பண்ண போகிறேன். I'm very happy to donate this actually. So ஏன்னா I've reduced so much and now I'm very confident and very happy. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது பிகாஸ் ஐ ஹவ் க்ளீன்ட் ஆல் மை ஸ்டஃப். இதுக்கு முன்னாடி ஒரு ரீல் நான் போட்டிருந்தேன் என்னோட பொட்டிக் சேனல். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் டூ வாட்ச். பிகாஸ் அதில் ஒரு சில ஷார்ட்ஸ் கூட நான் போடுவேன். அது நான் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் நான் வச்சுருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் க்ளீனிங் மை வார்ட்ரோப் கம்ப்ளீட். என்னோட வெஸ்டர்ன் கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன், ஜீன்ஸ், லெகின் அண்ட் எவ்ரிதிங் ஐ க்ளீன்ட் அப். டூர் கூட நான் கண்டிப்பாக போடுறேன், வார்ட்ரோப் டூர். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். ஆக்சுவலாக ஹேமாஸ் கிச்சன், ஹேமாக்காவோட யூனோ அவங்கக்கிட்டேருந்து அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நான் ஒரு சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது, சீரியஸ்லி. பிகாஸ் அவங்க எவ்ரி சிங்கிள் டே அவங்களோட ரீல் நான் பார்ப்பேன். ஐ லைக் இட் ஸோ மச் ஆக்சுவலி. இது வந்து நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஸ்பீட் டெலிவரி. ஒரு நாளில் எனக்கு கிடச்சிருச்சு. முன்னாடி நாள் காலையில் தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன், மறுநாள் காலையிலேயே எனக்கு வந்து வந்துச்சு. அதனால நான் இங்கே இல்லை, ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ இது நான் ஆர்டர் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. சரி, நம்ம vlogல ஓப்பன் பண்ணி ஐ ஷோ யூ வாட் ஆல் த திங்ஸ் ஐ ஹவ் ஆர்டர். அண்ட் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண ஆப்வியஸ்லி நேரம் நிறைய பேர் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பில் இருக்குது. எஸ், டோட்டலி 5 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மில்லட் அடை தோசை. ஸோ யூ ஆல் நோ ஐ லவ் மில்லட்ஸ். அண்ட் மில்லட்ஸ் என்னோடய ஃபுட் இன்டேக்கில் கண்டிப்பாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும்போது மில்லட்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போது நைட் டின்னருக்கு வந்து வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் லைக் இன்னைக்கு கூட என்னது, இன்னைக்கு சம்பார் ரவை கிச்சடி ஆர் இட்லி ஆர் தோசை ஆர் இடியாப்பம் ஆர் சப்பாத்தி இது மாதிரியே இருக்குது. ஸோ அடை தோசை வந்து அவங்கக்கிட்ட நான் பார்த்தேன், நிறைய வேரியன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் லைக் சிறுதானிய அடை தோசை, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ராகி தோசை இஸ் மை ஃபேவரட் தோசை. அண்ட் அதுக்கப்புறமா மில்லட் ஹெல்த் மிக்ஸ். ரெகுலர் ஹெல்த் மிக்ஸ் என்கிட்டே இருக்குது, அம்மா செஞ்சு தருவாங்க. பட் இது வந்து மில்லட் ஹெல்த் மிக்ஸ். இதில் அவங்க சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய இன்க்ரீடியன்ஸ் which is really good. என்னோட பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து அடமாவு மிக்ஸ். அடமாவு ஐ லவ் அடை. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் சட்னி பொடி.
ஸோ இன்ஸ்டன்ட் சட்னி பொடியும் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வெரி eagerly waiting to try all these things. ஸோ இப்போ வந்து டைம் 8:30 ஆகுது. I'm going to have my dinner. எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கேன். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ட்ராவல் அப்போ நல்லா சாப்பிட்றது. அதுக்கப்புறமா ஆனால் எனக்கு கவலை இல்லை, 2-3 கிலோ ஏறினாலும் எனக்கு வந்து ஐ டோன்ட் மைண்ட், பிகாஸ் பேக் டு ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டேன்னா டக்குன்னு எனக்கு குறைஞ்சிரும். ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸோ வாட் யூ நோ, நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றது யூ ஆல் நோல. ஸோ இன்னைக்கு வந்து நான் டின்னர் சாப்பிட போகிறேன். ஐ மிஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் vlog ஆக்சுவலி. அதுவும் ஐ மிஸ் மை கிட்ஸ் ஆக்சுவலி. அவங்க இப்போ தான் டியூஷன்லேருந்து வந்துட்டுருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ட் மோரோவர் பசிக்குதுன்றதை விட early dinner I follow பட் இது வந்து என்ன தெரியுமா, சம்பா கோதுமையில் செஞ்ச கிச்சடி. ஒருவேளை குட்டி பசங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. இன்னும் வரத்துக்கு 1/2 hour ஆகுது. சம்பா கிச்சடி அண்ட் இட்லி கூட இருக்கு. இட்லி வந்து ஒரு 2 பிகாஸ் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் டிஃபன் சாம்பார். டிஃபன் சாம்பார்னா யூஷுவல் சாம்பாரோட என்ன வித்தியாசம்னா இது சிறுபருப்பு போட்டு பண்ண சாம்பார். வெரி ஈஸி, சேம் மெத்தட் ஆஃப் நம்ம சாம்பார் மெத்தட் தான். பட் ஆனால் சிறுபருப்பு போட்டு சாம்பார். ஸோ ஐ மிஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் vlogs, these kinds of reels, these kinds of posts. And இன்னைக்கு டின்னர் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் யூ கேன் ஆல்சோ ஜாயின் இன் த வெயிட் லாஸ். பிகாஸ் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டு கெட் இன் டு 50 kg. 50 kgன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். பட் 50 kg எய்ம் வச்சா ஒரு 53 ஆச்சும் வரும் இல்லையா, அதனால் அப்படி எய்ம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ 58 ஆகிட்டு. ஐ யூஸ் டு பி 56. ஸோ இந்த குட்டி ஸ்பூனில் தான் நான் கீ யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நைட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே கேர்ஃபுல்லாக ஐ நோ தட் நான் கொஞ்சம் ஏர்லியாக தான் சாப்பிட்றேன். பட் இருந்தாலும் ஸோ சாம்பார்லாம் எப்போவுமே தாராளமாக இப்படி ஊற்றி சாப்பிடணும். இதுதான் என்னோடய டின்னர், யம்மி டின்னர். சாம்பார் ரவை கிச்சடி அண்ட் 2 இட்லி. லெட் மீ நோ வாட் இஸ் யோர் டின்னர் இன் த கமெண்ட் செக்ஷன். என்னோடய எக்ஸ்போலையும் சரி, நான் வெளில வந்து இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணேன், அங்கேயும் சரி, இப்போ ரீசெண்டாக ஹேர் கட் போனேன், அங்கேயும் சரி, எல்லாருமே வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு கேட்ட ஒரே விஷயம், எப்படியா உங்கள் வெயிட்டை இப்படி கம்மி பண்ணீங்க அப்படின்ட்டு. சீரியஸ்லி அது வந்து அது ஒரு விஷயம். early dinner பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி நீட்ஸ் அந்த என்ன சொல்லுவாங்க, மனதைரியம் வேணும். பட் யூ கேன் ட்ரை இஃப் யூ டெஃபினெட்லி வாண்ட் டு லூஸ் வெயிட். இப்போ நான் 2 கிலோ ஏறினாலும் நான் வந்து ஜாலியாக இருக்கேன். அதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ரொட்டீன் வந்துன்னா என்னோடய யூஷுவல் வெயிட் வந்துடுவேன். ஸோ அதனால நான் செம்ம ஜாலியாக இருக்கேன். இப்போது அதே மாதிரி நான் இப்போது டயட்டீஷியன், நான் ஆக்சுவலாக வந்து டயட்டீஷியன் கன்சல்ட் பண்ணணும் தான் இருக்கேன். பிகாஸ் எனக்கு அப்போ தான் ஒரு டிசிப்ளின் வரும். இல்லைனா ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுவேன் நான். எஸ்பெஷலி ட்ராவல், இப்போ நிறைய ஷூட்ஸ் வெளில எடுக்கிறதுனால ட்ராவல் நிறைய பண்ணுறேன்னா அதனால் வந்து என் வாயை கட்டுப்படுத்த முடியல. ஸோ அதனால் ஒரு டயட்டீஷியன் ஆஃப்டர் லைக் 20th of Jan டயட்டீஷியன் நான் வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக டைமிங்கோட டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டயட்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம். பட் அதுலேயும் நம்மளுக்கு வந்து கரெக்டான இன்னும் ஒரு நாளுக்கு தேவையான ப்ரோட்டீன், அதர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்காது. ஸோ ப்ராப்பர் டயட்டீஷியன் இருந்தால் நம்மளுக்கு வந்து we will be fit automatically. இட்ஸ் நாட் about weight loss. நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட ரெகுலரான வெயிட்டுக்கு வந்துடுறேன். அதனால தான் என்ரோல் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட டின்னர் என்ஜாய் பண்ணுறேன். யம்மி.